இன்றைக்கான வீடியோ பார்க்கலாமா வாங்க. இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சு அடுப்பில் பாலை வச்சு சூடு பண்ண ஆரம்பித்தாச்சு. இந்த சைடு ஒன் சைடு அப்படியே நம்ம குழம்பையும் சூடு பண்ணிவிட்டு நல்லா சுட சுட ஸ்ட்ராங்காக ஒரு இஞ்சி டீ போட்டு குடிக்க வேண்டியதுதான். யாருக்கெல்லாம் காலைல எழுந்திரிச்சோன்னே டீ குடிச்சு தான் அன்றைக்கி டேவே சுறுசுறுப்பாக போகும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல டீ அடுப்பை பாலில் வச்சுட்டு போய் நம்ம கண்ணுங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றலான்னு சொல்லி வந்தாச்சு. பால்கனியில் இருக்க செடி ரோஸ் செடிங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு மறுபடியும் அடுப்படியில் வந்தாச்சு. நம்ம வாட்டர் பாட்டிலெலாம் தண்ணி பிடிச்சி வைக்கலாம். நம்ம தண்ணி பிடிச்சி வச்சா தான் அந்த பிள்ளைங்க குடிக்குதுங்க மறக்காமல், ஏன்னா தண்ணி குடிக்க மாட்டேங்குதுங்க. அதுக்காக தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அடுத்து அப்படியே மீன்களுக்கு ஃபுட்டு போட்டுடலாம். அவங்களுக்கும் பசிக்கும்ல. ஃபிஷ்ஷுங்களுக்கெல்லாம் ஃபுட்டு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நின்னாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டீ குடிச்சிட்டு அப்புறம் நம்ம மறுபடியும் போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் ரெடி பண்ணலான்னு நினச்சேன். சரி ஓகே, தோசையை ரெடி பண்ணி கொடுத்துருவோம் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோசையை ரெடி பண்ணிக்கிட்டே கொஞ்சம் நேரம் அப்படியே ஜன்னலில் வேடிக்கை பார்த்துட்டு நின்னாச்சு. நல்லா தோசை நல்லா மொறுன்னு சுட்டு அதுக்கு மீன் குழம்பு இருந்துச்சு. சரி இன்றைக்கி மீன் குழம்பை வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்பும் தோசையும் வச்சு இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து கொஞ்சம் நேரம் அப்படியே மறுபடியும் பால்கனில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அடுத்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு லஞ்ச் ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.